எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். சூப்பராக இந்த சட்னி வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய சட்னி தான் இது. ரொம்ப ஈஸியான சட்னி. வாங்க இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காய் வந்து மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிறேன். சின்னதாக புளி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இந்த சட்னிக்கு வந்து முந்திரி சேர்க்கும் போது ரொம்ப சுவை வந்து அதிகமாக இருக்கும். 2 முந்திரி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5 சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைப்பட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சட்னி அரைச்சி வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இப்போ வந்து சட்னி தாளித்து கொட்டிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு வந்து இந்த உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் வந்து அவ்வளோ நல்லா மணமாக இருக்கும். எப்போயுமே சட்னிக்கு வந்து உளுத்தம்பருப்புலாம் சேர்க்கும் போது தான் சட்னி வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக பருப்பு நல்லா வறுபடணும். சரியாக வறுபடலைன்னா சட்னி வந்து டேஸ்ட் இருக்காது. உளுந்து வறுபட கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதனால தான் நான் ஒன்றா சேர்த்து போட்டுட்டேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டோம். இந்த சட்னி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு எல்லாமே சாப்பிட்லாம். நாங்கள் வந்து சப்பாத்திக்கு வந்து இது கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் சட்னி ரொம்ப ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.